வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 79 காண்போமா? பிருது மகாராஜா தனது உற்சாகமான குரலில் பேசத் தொடங்கினார். ராஜௌவாச்ச சப்யா ஸ்ருணுத பத்ரம் வத்சாதவோ யஈக ஆகதா சத்சி ஜிக்ஞாசிபீர் ஆவேத்யம் ஸ்வமனிஷிதம். பிருது மன்னர் கூறினார், கூட்டத்தில் உள்ள பெரியோர்களே, என்னுடைய பிரார்த்தனையை அருள் கூர்ந்து கேட்பீர்களாக. உண்மையாக ஒருவன் அறிந்து கொள்ளும் ஆவல் மிக்கவனாக இருந்தால் அவன் தனது எண்ணத்தினை உங்களைப் போன்ற உயர்ந்த ஆத்மாக்களின் முன்புதான் முதலில் எடுத்துரைப்பான். பரம புருஷ பகவானது கருணையினால் நான் இப்போது இந்த பூமண்டலத்தின் மன்னனாக்கப்பட்டு மக்களின் மீது ஆட்சி செலுத்துவதற்காக ஏற்றிருக்கிறேன். அவர்களை ஆபத்திலிருந்து காத்து வேதங்களின் விதிமுறைகளின்படி நிறுவப்பட்ட அவரவர் குல தர்மத்திற்குரிய தொழில்களில் ஈடுபடவும் வைத்திருக்கிறேன். எந்த ஒரு மன்னன் தன் குடிமக்களுக்கு அவர்களுக்குரிய கடமைகள் என்று வர்ணாசிரம தர்மம் குறிப்பிட்டுள்ளவைகளை பற்றி கற்றுக் கொடுக்காமல் வரிகளை மட்டும் அவர்களிடமிருந்து வசூலித்து கொண்டிருக்கின்றானோ அவன் குடிமக்களின் பழிபாவ செயல்களின் பலன்களையும் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பினை ஏற்க வேண்டியிருக்கும். எனது அன்பான குடிமக்களே, மரணத்திற்கு பின் உங்கள் மன்னர் நலம் பெற வேண்டும் என்பதற்கான ஆசியை அருள்வீராக. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றவும் எப்பொழுதும் பகவானை நினைத்து சிந்தித்து கொண்டும் இருத்தல் வேண்டும். அவ்வாறு செய்வதனால் தாங்கள் அனைவரும் நன்மை அடைவீர்கள். வேதங்களின் விதிகளுக்கு உட்பட்டு ஆட்சி செலுத்தப்பட்டதால் பிருது மகாராஜாவின் ஆட்சி நிறைவு பெற்ற அரசாக விளங்கியது. பிருது மகாராஜா தன் குடிமக்கள் ஒவ்வொருவரும் தனக்குரிய கடமைகளை செவ்வனே செய்கிறார்களா என்பதனையும் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்களா என்பதனையும் கண்காணித்து கொண்டே வந்தார். குடிமக்கள் அனைவரும் தன்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று மன்னர் விரும்பினார். மன்னர் தொடர்ந்து பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, சாத்திரங்களின் உறுதியான கூற்று என்னவென்றால், எல்லோருக்கும் மேலாக உயர்ந்த அதிகாரம் உடையவர் பகவான் ஒருவரே. அவர் நம் செயல்களுக்கு தக்க பலன்களை அருள்பவர். மனித சமுதாயம் மிக முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான தொழில்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவைகளின் மூலம் பகவானை திருப்திப்படுத்துவதற்கே முயற்சி செய்ய வேண்டும். இதுவே உயர்ந்த நிறைவான வாழ்க்கையாகும். பகவத்கீதை. ஏஷாம் த்வ அந்த கதம் பாபம் ஜனானா புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வ மோக நிர்முக்தா பஜன்னே மாம் திருடவ்ரதாக. ஒருவன் தன்னை முற்றிலும் வாழ்வில் தீமை பயக்கும் பாவச் செயல்கள் என்னும் பாதையினை கடந்தவனாக கொள்ள வேண்டும். தனி ஒருவன் புண்ணிய செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதால் மட்டுமே சாத்தியமாகும். அப்பொழுது அவன் பகவானிடத்து பக்தி செலுத்துவான். தனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவினை புரிந்து கொள்வான். பகவானின் திருவடி தாமரைகளை சரணடைந்து தொண்டு செய்வோனது மனம் எண்ணிலடங்கா பிறவிகளின் மூலம் சேர்த்து வைத்திருக்கின்ற துன்பங்களிலிருந்து நீக்கி தூய்மை அடைய வைக்கிறது. பக்தி யோகத்தை தவறாது கடைபிடிக்கும் பொழுது அவன் பகவானின் பத்ம பாதங்களை சரணடைகின்றான். அப்படிப்பட்டவன் பௌதீக வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப வரமாட்டான். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பக்தி அல்லது பக்தி தொண்டு என்பது வைராகியம் மற்றும் ஞானம் என்னும் இரு பண்புகளை உடையது. இந்த இரண்டுமே பக்தி யோகத்தால் உணரக்கூடியவைகளாகும். குடிமக்களே, உங்கள் மனம், வாக்கு, காயம் முதலியவைகளையும் உங்களது செயலினால் வரும் பலன்களையும் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக இருந்து இறைவனது பக்தி பணிக்கே செலவிடுதல் வேண்டும். அந்தணர்களுக்கும் வைணவர்களுக்கும் தொடர்ந்து ஒருவன் தொண்டு செய்வதினால் அவனது மனத்துக்கண் உள்ள மாசு நீங்குகிறது. அதனால் அவன் பௌதீக பந்தத்தில் இருந்து விடுதலை பெற்று உயர்ந்த அமைதியும் திருப்தியும் அடைகிறான். நாம் செய்யப்படும் வேள்விகள் யாருக்காக செய்யப்படுகின்றனவோ அந்த தேவர்களுக்கும் இது மகிழ்ச்சி அளிப்பதாகும். அனந்தன் எனப்படும் பகவான் வேள்வியில் பல்வேறு தேவர்களின் பெயர்களினால் அர்ப்பணிக்கப்படுபவைகளை அக்னியின் மூலம் ஏற்றுக்கொள்கிறார். அவற்றை காட்டிலும் அந்தணர்கள் மற்றும் மாமுனிவர்கள் பக்தர்கள் வாயின் மூலம் வரும் அர்ப்பணிப்புகளை ஏற்றுக்கொள்வதில்தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதனால் மந்திர உச்சாடனங்கள் மிகவும் முக்கியமானதாகும். நாகம் தாஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே சிவ தத்ர திஷ்டாமி நாரத யத்ர காயந்தி யத் பக்தா. பகவானே கூறுகிறார்,
நான் வைகுண்டத்திலோ யோகிகளின் மனதிலோ இருப்பதில்லை. எங்கே எனது லீலைகளை எனது பக்தர்கள் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கே நான் இருக்கின்றேன் என்று கூறுகிறார். இதிலிருந்து கடவுள் தன் பக்தர்களை கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளலாம். பக்தி தொண்டில் எப்பொழுதும் தன்னை வைத்திருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் தன் நிலையினின்று இழிந்ததில்லை. என் மரியாதைக்குரிய மக்களே, எனது வாழ்வின் இறுதி வரை பக்தி தொண்டு செய்பவர்கள் மற்றும் வைணவர்களின் திருவடி தாமரைகளின் தூசியினை எனது இந்த மணிமுடியின் மீது நான் சுமக்க வேண்டும். அதற்கு தங்களுடைய ஆசிகளை யாசிக்கின்றேன். ஆட்சியிலே தாங்கள் அனைவரும் பக்தி தொண்டு செய்து பகவானை பூஜனம் செய்து நாமங்கள் சொல்லி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். இதுவே என்னுடைய வேண்டுகோள் என்று பிருது மகாராஜா எடுத்துரைக்கின்றார். மகா முனிவர் மைத்ரேயர் கூறினார், பிருது மன்னரின் மனம் கவர்ந்த பேச்சினை கேட்டு அங்கே இருந்த தேவர்களும் பித்ருலோகத்தைச் சேர்ந்தவர்களும் அந்தணர்களும் மற்றும் தெய்வீக அருளாளர்களும் தங்கள் நல்லெண்ணத்தை அவரை பாராட்டியதன் மூலம் வெளிப்படுத்தினர். வேதங்கள் கூறுகின்றன, தனது மைந்தன் அல்லது புத்திரனால் ஒருவன் தேவலோகத்தை அடைகிறான் என்று. அதுபோல் கொடூரமான பாவங்களை செய்து அந்தணர்களின் சாபத்தினால் கொல்லப்பட்ட பிருது மகாராஜாவின் தந்தையான வேணன் தனது மகனான பிருது மகாராஜாவினால் இருண்ட நரக வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஒளிமிக்க தேவலோகத்தை அடைந்தார். அந்தணர்கள் ஒன்று கூடி, வீரர்களில் சிறந்தவரே, பூமியில் சிறந்தவரும் இந்த பிரபஞ்சத்தின் நாயகரும் பகவானிடத்து சிறந்த பக்தி வைத்திருக்கின்ற நீர் நீண்ட வாழ்நாள் பெறுவீராக என்று வாழ்த்தினர். பிருது மன்னரின் பாதுகாப்பில் மக்கள் அனைவரும் பகவானின் பாதுகாப்பில் வாழ்வது போல் மகிழ்ச்சியுடன் பக்தி முறைப்படி வாழ்ந்தனர். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், பாதசேவனம், தாஸ்யம், பூஜனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் ஆகிய 9 விதமான பக்தி தொண்டில் பூஜனத்தில், அதாவது பகவானை பூஜை செய்து அவரது நாமங்களை கூறி வழிபடுவதில் சிறந்து விளங்கினார் பிருது மகாராஜா. இத்தகைய பெருமைகளை உடைய பிருது மன்னரை சனத்குமாரர்கள் 4வரும் சந்திக்க வந்தனர். அவர்களுடைய சந்திப்பை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 80 காண்போமா? நன்றி, வணக்கம்.